ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. என்ன வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம் மக்களே, இன்றைக்கி சூப்பரான கேஎஃப்சி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்ற ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஆமாம் மக்களே, அதுக்கு வந்து இன்றைக்கி நான் வந்து பிரஸ்ட்டு சிக்கன் தான் எடுத்திருந்தேன். ஸோ எனக்கு வீட்டில் அதுதான் இருந்துச்சு. அதை வந்து மீடியம் பீசஸாக வந்து வெட்டி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். அதில் மஞ்சப்பொடி வந்து நான் எடுத்து டப்பாவில் மாற்றி வைக்கும்போது கொஞ்சம் கொட்டிருச்சு. ஸோ அதையே எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா பொடி இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த கரம் மசாலா பவுட்ரு தான் வந்து நான் யூஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கரம் மசாலா இந்த பவுட்ரு வந்து 1 ஸ்பூன் போட்டேன். அதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு அது 3ம் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருப்பேன் இல்லையா? ஸோ அந்த மசாலா வந்து ஒரு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் நம்ம மல்லிப்பொடி ஒரு 2 ஸ்பூன் போட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ரெட் சில்லி பவுட்ரு ஒரு 2 ஸ்பூன் போட்டேன். இதெல்லாம் போட்டுட்டு ஒரு ஒரு கால் ஸ்பூன் கொஞ்சோன்னு ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் வந்து போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் முதல்ல நான் வந்து சிக்கனை கழுவிட்டு உப்பு போட்டு தான் நான் வச்சுருந்தேன். ஸோ அதனால் வந்து உப்பு கொஞ்சம் ரொம்ப போடலை. திரும்ப எப்படியும் உப்பு தேவைப்படும். அதனால் கொஞ்சம் மசாலாலாம் போட்டுட்டு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு பக்கம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து அதை நல்லா வந்து மசாலாலாம் இறங்குறதுக்கு எடுத்து வச்சிடலாம். ஸோ இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஊறட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து சிக்கன் பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். இது வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார்னு சொல்லிட்டு இங்கே வந்து கிடைக்கும். ஃப்ரைக்கு உரியதுனே விற்கும். ஸோ அந்த மாவு தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இந்தியாவில் வந்து நீங்கள் கார்ன்ஃப்ளாரும் ப்ளஸ் கொஞ்சம் மைதா மாவும் சேர்த்து ஆட் பண்ணி இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் வேணும்னா பிரெட் க்ரம்ஸையும், அந்த பிரெட் க்ரம்ஸ் விற்கும் இல்லையா, அதையும் அந்த இதோட சேர்த்து போட்டுக்கலாம் இந்த மாவோட. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பைசஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மல்லிப்பொடி, ரெட் சில்லி பவுட்ரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, இந்த கரம் மசாலா, இது எல்லாமே நான் சிக்கனுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதே மாதிரி இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கேஎஃப்சி சிக்கன் நம்ம கடையில் பண்ணுறதுக்கும் நம்ம வீட்டில் நம்மளோட டேஸ்ட்டில் பண்ணுறதுக்கும் ஒரு சில சேஞ்சஸ் வேணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். செம சூப்பராக வந்துருந்துச்சு மக்களே. ஸோ உப்பும் போட்டுக்கணும் மக்களே. உப்பும் போட்டுட்டு இந்த மாதிரி வந்து மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் எனக்கு இந்த மாவில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நான் உப்பு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு சிக்கன் பொரிச்சோடனே நம்மளுக்கு டேஸ்ட் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா அடுத்ததுலேருந்து கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். ஸோ முதல்ல போடும்போது கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு சிக்கனை பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் உப்பு இல்லைன்னா நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் வந்து முட்டை ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை நல்லா உடச்சிட்டு அதில் கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் சீரக பொடி, அதுக்கப்புறம் பெப்பர் பொடி இதுவும் போட்டுட்டு நல்லா வந்து கலந்து எடுத்துக்கிறேன். பாருங்க மக்களே, இந்த மாதிரி வந்து முட்டையை நல்லா கலக்கி எடுத்து வச்சாச்சு. சிக்கனும் 20 நிமிஷம் ஊறிடுச்சு இந்த கேப்பில். ஸோ இப்போ வந்து நம்ம அடுப்பில் எண்ணெயை வச்சுட்டு சிக்கன் பொரிச்சு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரே ஒரு சிக்கனை மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி பொரிச்சு எடுத்துட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதை கண்டினியூ பண்ணி மொத்தமாக வந்து மாவில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு மொத்தமாக வந்து பொரிச்சு எடுத்து வச்சிட்டேன் மக்களே. ஸோ வாங்க பார்க்கலாம் நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சிக்கனை வந்து நான் இந்த மாதிரி முட்டையில் போட்டுட்டேன். ஆக்சுவலாக மறந்துட்டேன்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து மாவில் வச்சுட்டு தான் முட்டையில் போட்டுட்டு மாவில் போட்டு திரும்ப முட்டையில் போடணும். அதாவது ஒரு 2 தடவை மிக்ஸ்அப் பண்ணிக்கணும். மாவில் தான் 2 தடவை மிக்ஸ் பண்ணணும். முட்டை வந்து ஒரு தடவை டிப் பண்ணால் போதும். ஸோ அந்த மாதிரி நான் மாற்றி பண்ணிட்டேன். இந்த ப்ராசஸ் ஃபஸ்ட் டைம் ரொம்ப நாள் ஆச்சு பண்ணி. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சிக்கனை எடுத்து நான் வந்து பொரிச்சு பார்த்தேன். எல்லாம் வந்து உப்பு எல்லாம் கரெக்டாக வந்துருந்துச்சு மக்களே. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் மொத்தமா மாவெல்லாம் வந்து ஒண்ணா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரே தடியா பொரிச்சு எடுத்துட்டேன் மக்களே. ஃபஸ்ட்டு இதை ஒன்று பொரிச்சாலே நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு எதை கூட்டணும் குறைக்கணுன்றதை கரெக்டாக பண்ணிடலாம் கைஸ். ஓகேவா?
பாருங்கள் உள்ளே நல்லா வெந்திருக்கு. டேஸ்ட் பண்ணிடலாமா? அருமை. உப்பு எல்லாம் பெர்ஃபெக்ட் கைஸ். ஸோ இப்போ நம்ம மொத்தமாக எல்லாத்தையும் வந்து மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரே தடவையாக நம்ம பொரிச்சுக்கலாம். சரியா? ஸோ இப்போ நம்ம ஒரு பீஸ் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து மாவில் ட்ரிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து முட்டையில் போட்டுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம முட்டையில் போடோன்னா மாவில் போட்டாச்சா? இப்போ முட்டை, மாவுக்கு ஒரு கை, முட்டைக்கு ஒரு கை. ஓகேவா? ஸோ இதை திரும்ப வந்து 2 தடவை நம்ம வந்து மாவில் போடணும். ஓகேவா? ஒரே ஒரு தடவை முட்டையில், 2 தடவை மாவில். நம்ம இன்னொரு தடவை கூட இந்த முட்டையில் போட்டு போடலாம். நிறைய மாவு வந்து அதில் உட்காரும். ஸோ நம்ம இஷ்டம்தான் கைஸ். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ மாவு உட்காருதோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் கைஸ். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம முட்டையில் வச்சு எடுக்கிறோம்.
ஆமா மக்களே. இந்த 2 சிக்கன் நான் பண்ணி காமிச்சேன். ஸோ இதே சேம் ப்ராசஸ் தான். மத்த எல்லா சிக்கனும் அதே மாரி டிப் பண்ணி மொத்தமா மாவுல மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு, ஒரே தடவையா பொரிச்சு எடுத்து வச்சுட்டேன் மக்களே. பார்த்தீங்களா? சுத்தி மாவா ஃபுல்லா இதாயிடுச்சு. பட் அதுக்கப்புறம் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டேன் மக்களே. அப்படிதான் மக்களே வேகமா வேலை செய்யும்போது கொஞ்சம் அப்படி இப்படி ஸ்ப்ளிட் ஆக தான் செய்யும். ஓகேவா? ஸோ இந்த மாரி சூப்பரா பண்ணி பாருங்க. KFC சிக்கன் சொல்லிட்டு நம்ம வெளிய ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுறதுக்கு பதிலாக, இந்த மாரி வீட்ல நம்ம ஃப்ரெஷ்ஷா நம்மளே நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு குடுக்குறது ரொம்ப ஒரு ஹாப்பினஸ்ஸா, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும் மக்களே. ஏன்னா வெளியில நம்ம என்னதான் போய் சாப்பிட்டு அது என்னதான் ஒரு டேஸ்ட்டா இருந்தாலும், அது எத்தன நாளா பொரிச்ச எண்ணெயில பொரிக்கிறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஸோ நம்ம வீட்ல நம்ம ஹெல்த்தியா இந்த மாரி செஞ்சு குடுக்கும்போது உண்மையிலே ரொம்ப ஒரு ஹாப்பியா, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ பார்த்தீங்களா மக்களே, ஃபுல்லா நீட் பண்ணிட்டேன். ஏரியா ஃபுல்லா நீட் பண்ணிட்டு, சிக்கன் எல்லாம் மாவுல மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ கடகடன்னு பொரிச்சு எடுத்து வச்சுட்டேன் மக்களே. ஸோ இந்த எண்ணெய் கண்டிப்பா இந்த எண்ணெய் பத்தாது இவ்ளோ சிக்கனுக்கும். ஸோ நான் 2, 3 தடவ எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டு பொரிச்சு எடுத்துட்டேன் மக்களே. எடுத்து அப்படியே சூடா ஹாட் பாக்ஸ்ல எடுத்து வச்சுட்டேன். ஸோ நாங்க இந்த மாரி சிக்கன் இது ஜப்பான்ல எப்படி சொல்லுவாங்கன்னா, கராக்கி சிக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நம்ம ஊர்ல கேஎஃப்சி சிக்கன்னு சொல்ற மாதிரி. ஸோ இந்த சிக்கனுக்கு ஜாப்பனீஸ் ரைஸ் வச்சு வெறும் ஜாப்பனீஸ் ரைஸும் இந்த சிக்கனும் வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப சூப்பரா இருக்கும் மக்களே. நம்மளுக்கு இந்தியாவுல இந்த சிக்கன் KFCல போய் சாப்பிடும்போது வேற எதுவுமே தேவைப்படாது மக்களே. எனக்கெல்லாம் வெறும் மேயோனீஸ் தான் ரொம்ப பிடிக்கும். மேயோனீஸ் கூட இல்ல, கெட்சப் மட்டும் வச்சு தான் நான் இந்த சிக்கன் சாப்பிடுவேன். ஸோ அதே மாரி தான் இன்னைக்கும் நான் எதுவும் சாப்பிடல. வெறும் சிக்கன் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டேன். ஆ பசங்கலாம் ரைஸ் வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ இப்படிதான் மக்களே சூப்பரா பொரிச்சு எல்லாத்தையும் எடுத்து ஹாட் பாக்ஸ்ல எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த KFC சிக்கன் பண்ண அன்னைக்கு எங்க வீட்ல ஜாப்பனீஸ் ரைஸ் வித் இந்த சிக்கன் கராக்கி சிக்கன் தான் மக்களே டின்னரா நாங்க சாப்பிட்டுக்கிட்டோம். இப்படிதான் மக்களே எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் டீ வச்சு இந்த சிக்கன் வச்சு சாப்பிட்டேன் மக்களே. இதான் என்னுடைய டின்னர் அன்னைக்கு. ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வீடியோஸ ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நீங்க நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம தஸ்னீம் விலாக்ஸ் என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. பெல் பண்ணி அப்படியே டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு கரெக்ட்டா நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் இந்த மாரி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான, சூப்பரான ஒரு குக்கிங் விலாக்ல உங்கள பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் தஸ்னி. என்னடா பாய் சொல்லிட்டு திரும்ப பேசுறேன்னு நினைக்காதீங்க. மறக்காம கண்டிப்பாக இந்த KFC சிக்கன பத்தி இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ கண்டிப்பா கமெண்ட்ல நீங்க சொல்லணும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.